தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. பொள்ளாச்சியில இருந்து கொஞ்சம் மேல போலாம். வால்பாறை கொஞ்சம் கூலிங்கா ஃப்ரீசிங்கா இருக்கலாம். ஆமா, வால்பாறை தனி தொகுதி. வால்பாறையில வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கோவை தொகுதிகள்லாம் என்ன, திமுக, அதிமுக, காங்கிரஸ் அவ்வளவுதான் அதிகபட்சம். அதெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிமுக இல்லைன்னா அதிமுக பாதிக்கு பாதி அப்படி இருந்தாங்க. ஆனா பொள்ளாச்சி வந்து எல்லோரையும் வாழ வைக்கிற ஒரு தொகுதியா இருக்கு, வந்தோரை வாழ வைக்கிற தொகுதியா வந்து இருக்கு. தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் அதிகமாக இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் 2 டைம், திமுக 3 டைம், அதிமுக 5 டைம், தமாக ஒரு முறை, இந்திய கம்யூனிஸ்ட் 2 முறைன்னு எல்லாருமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 என்ன வாக்கு வித்தியாசம்? 2021 அதிமுக சார்பில் அமுல் கந்தசாமி போட்டிட்டாரு. 12,223 வாக்குகள் பெற்று வந்து அவர் ஜெயிச்சாரு. ஆறுமுகம் அப்படிங்கிறவரை வந்து வீழ்த்தி அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ அமுல் கந்தசாமி நம்மளோட இல்ல, உடல்நல குறைவால வந்து காலம் ஆகிட்டாரு. சோ இந்த தொகுதியில வந்து 2024 முடிவுகள் எப்படி இருந்துச்சு? 2024 பாத்தீங்கன்னா திமுக வந்து 68,600 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அதிமுக 44,000, பாஜக வந்து ஒரு 20,000 இந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது பொள்ளாச்சி தொகுதியில வந்து வருது. அதனால அந்த அதிமுக லீடிங்ல, பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு வர்றதுனால அதிமுக லீடிங்ல பாஜக கம்மியா வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 7,500 அப்படின்ற அளவுக்கு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. 2026 யார் யார் டார்கெட் பண்றா? குறிப்பா வந்து திமுகவுடைய கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தொகுதியை வந்து கேக்குறாங்க. அதனால வேட்பாளர் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்து போக முடியல. அடுத்த நம்ம பார்த்தோம்னா அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற கஸ்தூரி வாசு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அதே போல அதிமுக இன்னுமே பலர் வந்து முயற்சிகள்ல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பலர் வந்து ரேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் சார்பில் வந்து உமாதேவி அவங்கள வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு சீமான். ஆமா, அதே போல தாவேக்கால யார் நிக்கிறா அப்படின்றதும் இன்னும் வந்து ஒரு முடிவு வந்து வரல. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, மலையில இருந்து திரும்பி ஒரு அடிவாரத்துக்கு வருவோம். மேட்டுப்பாளையம் தொகுதி அப்படியும் சொல்லலாம். இன்னொரு மலைக்கு போறதுக்கான அடிவாரமாகவும் அது வந்து இருக்கு. எல்லாம் ஊட்டிக்கு போறது. ஐயா, வால்பாறை வேற பக்கம்லாம் இருக்கு. சரி, ஓகே, இறங்கி ஏறுறீங்க, ரைட்டு. அப்படி ஏறினா என்ன? ஆமா, மேட்டுப்பாளையம் தொகுதி யாருனுடைய கோட்டை? மேட்டுப்பாளையம் தொகுதி வந்து அதிமுகவுடைய கோட்டையா தான் இருந்திருக்கு. அதிமுகவோட கோட்டையா தான் இருக்கு. 9 முறை வந்து அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திமுக ஒரே ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. போனா போட்டுன்னு விட்டு கொடுத்த மாதிரி. ஆமா, போனா போட்டுன்னு அதுவும் ஏதாவது அலையன்ஸ்ல வந்திருக்கும். இல்லைன்னா இந்த 1996 திமுக தமாக கூட்டணி எல்லாம் வச்சு அதிமுக மொத்தமே கம்மியா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது காலகட்டத்துல ஒரு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கலாம். 2021 இங்க வந்து ஏகே செல்வராஜ் போட்டிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாரு. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு? வாக்குகள் வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரு 2,500 வாக்குகள் தான் திமுகவோட அவர் முன்னிலை பெற்றிருக்காரு. திமுக தரப்புல சண்முக சுந்தரம் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு. சோ நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில வந்து 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. 10,954 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா, 2024 நிலைமை என்னது? 2024 பொறுத்த வரைக்கும் இது வந்து நீலகிரி தொகுதியில வருது அப்படிங்கறதுனால திமுக தரப்புல ஆராசா வந்து போட்டிட்டாரு. அவர் தான் அந்த தொகுதியில ஜெயிச்சாரு. இந்த குறிப்பிட்ட மேட்டுப்பாளையத்துக்கு உட்பட்ட நாடாளுமன்ற அந்த தொகுதியில எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னா 95,737 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு மேட்டுப்பாளையத்துல மட்டும். அதிமுக 54,022 வாக்குகள். பாஜக சார்பில் வந்து எல் முருகன் அவரு போட்டிட்டாரு. அவர் 52,324 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி எல்லாம் ஒரே அளவிலான வாக்குல வந்து. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க ராசா இவ்வளவு வாக்குகள்ன்றதே பெரிய ஆச்சரியம் தான். என்னன்னா அங்க பாஜக நல்ல பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்து முன்னணி அதோட பேஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். அதிமுகவுமே தொடர்ச்சியா ஜெயிச்சு நல்ல பேஸ் இருக்கு. அதுலயுமே அதிக வாக்குகள்ன்றது ஒரு மாதிரி கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. 2026 யாரு முட்டி மோதுரா? வேற யாரு? சிட்டிங் எம்எல்ஏ ஏகே செல்வராஜ் வந்து அவர் போட்டியில நிக்கிறாரு. அவரோட சேர்த்து முன்னாள் பேரூராட்சி தலைவர் ராஜகுமாரன் அவர் வந்து இருக்காரு. திரைப்பட இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவருமே வந்து இந்த போட்டியில இருக்காரு. ஆர்வி உதயகுமார்னா நம்ம எஜமான், சின்ன கவுண்டர் போன்ற இந்த படங்கள்லாம் இயக்கிய. நானே ஏடிஎம்கே அங்க ஆபீஸ், கட்சி ஆபீஸ் போகும்போதெல்லாம் பாப்பேன். அவர் அப்படியே வருவாரு போவாரு, சோகமா அப்படி போயிட்டு இருப்பாரு. சோகமா போயிட்டு இருந்தாரு. சீட்டு கிடைக்காதப்ப இல்ல, அது தெரியல, முன்னாடி நான் சொல்றேன். ஓகே, சோ அவரு வந்து இந்த தேர்தலில் போட்டியிடறதுக்காக ட்ரை பண்ணிருக்காராம். சோ திமுக தரப்புல பார்த்தோம் அப்படின்னா போன முறை போட்டியிட்டு தோத்த சண்முக சுந்தரம் அவரே வந்து திரும்ப கேட்கிறாரு. அதே மாதிரி கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு, அப்புறம் ஒன்றிய செயலாளர் பிரதீப்
இவங்க 3 பேரும் வந்து இந்த போட்டியில இருக்கிறதா இருக்காங்க. ஓகே. நாம் தமிழர் சார்புல பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஓகே. தாவேக்கால நமக்கு வந்து பெரிதா ஒன்றும் தகவல்கள் வந்து இல்ல. அவங்க யார் போட்டியிட போறா, என்ன யார் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா விஜய்க்கு எழுதி வச்சிருங்க. விஜய் எல்லா தொகுதியிலும் விஜய் அப்படிங்கறதுனால டிஃபால்ட்டா விஜய். அது தாண்டி வேற அது மதுரைக்குள்ளதானே? மதுரைக்குள்ளதானே? இல்ல ஓவரால் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாக்காளர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் எங்களுக்கு ஒரு வாக்காளர் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததா என்ன சொன்னாங்க, எல்லா தொகுதியிலையும் போட்டிடுறது விஜய் தான் சொன்னாங்க. லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அட்டை எடுத்துட்டு ஓட்டு போட வரவரே விஜய் தான்ட்டாரு. அடுத்து வந்து அங்க உள்ள வேலை பார்க்கிற பிரிசைடிங் ஆபீசர்ஸ், அந்த செக் பண்ற அந்த அதிகாரிகள், அங்க உள்ள இருக்கிறவங்க, பூத் ஏஜென்ட் எல்லாருமே விஜய் தான். எலெக்ஷன் கமிஷனர் விஜய் தான். ஏதோ ஒரு படம் ஞாபகம் வந்து வருது. ஃபுல்லா ஒரு மாஸ்க் போட்டுட்டு எல்லாருமே இருப்பாங்க. மேட்டுப்பாளையத்துல பொறுத்த வரைக்கும் சமூகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒக்கலிக கவுடர் அதிகமா இருக்காங்க, வெள்ளாள கவுண்டர், அருந்ததியர். நகர்பகுதியில் வந்து சிறுபான்மை மக்களுமே கணிசமா வந்து இருக்காங்க. இப்போது எம்எல்ஏ இருக்கவர் கூட வந்து அந்த ஒக்கலிக கவுடர் அந்த சமூகத்தை வந்து சேர்ந்தவர் தான். சோ அந்த மக்களுக்கான ஒரு தொகுதியாகவும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியான ஒரு தொகுதியாகவும் மேட்டுப்பாளையம் தொகுதி வந்து இருக்கு. அடுத்தது சூலூர் தொகுதி. இதுவும் வந்து ஒரு யங் பாய் தான். 3 தேர்தல மட்டும்தான் இந்த தொகுதி வந்து சந்திச்சிருக்கு. சோ அந்த வகையில பார்த்தோம்னா 2011, 16, 2021 நடந்திருக்கு. அதுல 2 முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஒரு முறை அதிமுக சார்பா தேமுதிக போட்டிட்டு இந்த தொகுதியில ஏறக்குறைய அதிமுக தான் இந்த பகுதியில வந்து ஜெயிச்சிருக்கு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அது வேற கணக்கா இருக்கு. ஓகே. ஆமா. இங்க வந்து 2021 யார் வெற்றி பெற்றா, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்? 2021 விபி கந்தசாமி அதிமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. 1,18,968 வாக்குகள். அவரை எதிர்த்து கோமாத்திக சார்பில் திமுக கூட்டணி அவர் வந்து பிரீமியர் செல்வம் போட்டிட்டு 87,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2ஆம் இடம். நாம் தமிழர் 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. 14,426 வாக்குகள். மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு வந்து 12,658 வாக்குகள் கிடைச்சு 4ஆம் இடம் கிடைச்சிருக்கு. சோ 2024 சூலூர் வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அதனால வந்து அங்க வந்து கணபதி ராஜகுமார் தான் வேட்பாளராக இருக்காரு. பாஜக சார்பில் அண்ணாமலை வேட்பாளராக இருக்காரு. திமுக அங்க 96,019 வாக்குகள் வாங்கியிருக்கு. பாஜக 75,501 வாக்குகள் வாங்கியிருக்கு. அதிமுக 52,962 வாக்குகள் வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு 13,887 வாக்குகள் வாங்கிருக்காங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி அதே அளவிலான ஓட் பேங்க் தான் வந்து இங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து 1,00,000 தாண்டுது. கிளியரா வந்து இது அதிமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதி அப்படின்னு திரும்பவும் இந்த ஓட்டின் அடிப்படையிலும் நமக்கு வந்து நிரூபணம் வந்து ஆயிருக்கு. 2026 யார் யார் களத்துல இருக்கா? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ கந்தசாமி அவரே வந்து போட்டிடுறதுக்கு விருப்பம் சொல்லியிருக்காராம். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி அவர் ட்ரை பண்ணிருக்காரு. ஒன்றிய செயலாளர் கந்தவேல் இவங்க 3 பேரும் இந்த அதிமுக சார்பான அந்த ரேஸ்ல இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுமே அரவக்குறிச்சியை விட்டுட்டு சூலூர் இல்ல பல்லடம் இந்த மாதிரி ஒரு தொகுதியில போட்டியிட முடிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வருது. போட்டியிடுறாரா சமீபத்துல வந்து அதெல்லாம் வந்து கட்சி தான் முடிவெடுக்கும்னு வேற விஷயங்கள்லாம் பேசுறாரு. இல்ல கோயம்புத்தூர்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காருல. ஆமா. அதனால அது மாதிரி கோயம்புத்தூர்ல தானே இருப்பாரு. ஆனா ஏதோ அதிருப்தியில இருக்கிற மாதிரி தெரியுது. கட்சி மேலிடம் தன்னை வந்து கவனிக்காது. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. திமுக தரப்புல மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவருடைய பேர் வந்து இதுல அடிபடுது. சோ கடந்த முறை வந்து கோமத்தைக்கு அதுல போட்டிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களும் இந்த தொகுதியை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருக்காங்க. நாம் தமிழர் ஏதாவது பேர்கள் வந்திருக்கா? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ராஜசேகர் அப்படிங்கிறவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. சூலூர்ல தாவேக்காவுடைய வேட்பாளர் யாரு? அதாவது சூலூர் பகுதியில பார்த்தோம்னாவே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளராக விஜய் வந்து அறிவிச்சார், பாபு அப்படிங்கிறவரை. அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூலூர்ல என்னென்ன சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க? குறிப்பா அது வந்து ஒரு விவசாயம் விசைத்தறி சார்ந்த ஒரு தொழில் இருக்கிற ஏரியா அப்படிங்கறதுனால அது சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க. கவுண்டர் சமூக மக்கள், நாயுடு, அருந்ததியர், செட்டியார், தேவர் சமுதாய மக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து காணப்படுறாங்க. ஓகே. அடுத்தது எந்த தொகுதி போலாம்? அடுத்து வந்து கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் என்ன ஹிஸ்டரி அதுக்கு? கவுண்டம்பாளையத்திலையும் நீங்க சொன்ன மாதிரி யங் பாய் 3 தேர்தல்ல 3மே அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. அதிமுக தான் வந்து வெற்றி பெற்ற அதிமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். 2021 யாரு வெற்றி, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்? 2021 அதிமுக சார்பில் ஜி அருண்குமார் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. 1,35,669 வாக்குகள் வாங்கியிருக்காரு.
அடுத்ததா டிஎம்கே சார்பில் 2வது இடம் பிடிச்சது வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். அவர் 1,25,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 10,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. மக்கள் நீதி மையம் 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில. நாம் தமிழர் சார்பில் கலாமணி இவங்க தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல போட்டிட்டாங்க. அவங்க வந்து 17,897 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இந்த இடத்துல அதிமுகவும் சரி திமுகவுக்கும் ஓரளவான ஸ்ட்ராங்கான இருக்கு. 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல வந்து 1,29,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாஜக 1,04,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக 52,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 19,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இதுலயும் வந்து கலாமணி தான் நாம் தமிழர் சார்பில் வந்து போட்டிட்டாங்க. சோ பாஜக அதிமுக இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால அந்த வாக்குகளை நம்ம சேர்த்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல பாஜக அதிமுக கூட்டணி வந்து லீடு எடுக்குது. ஏன்னா தனியாவே அண்ணாமலை வந்து 1,00,000க்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சூலூர் பல்லடம் அந்த லிஸ்ட்ல கவுண்டமலையுமே வந்து சிலர் சொல்றாங்க. சோ ஓட்டு பிரிப்பு எல்லாம் நடந்தாலுமே கூட அதுல வந்து பாஜக அதிமுக கூட்டணி கொஞ்சம் லீடிங்ல இருக்காங்க. இந்த தொகுதி நிலவரம் மூலமா நமக்கு தெரிய வருது. ஓகே, அடுத்ததா 2026ல யார் யார் போட்டியில இருக்கா? 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல சிட்டிங் எம்எல்ஏ அருண்குமார் அவரே திரும்பவும் ட்ரை பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் ஐடி விங்கனுடைய கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ் அப்படிங்கிறவரும் இந்த இடத்துல சீட்டு கேட்டுட்டு இருக்காரா. சோ திமுக பொறுத்த வரைக்கும் மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி அவர் வந்து போட்டியில இருக்காரு. செந்தில் கார்த்திகேயன் இவங்க 2 பேருமே திமுக சார்பில் அங்க போட்டியிடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகே, விக்னேஷ் சொன்னீங்க. விக்னேஷ் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலையே நிக்க வேண்டியவர், கோவையிலேயே வேட்பாளரா நிக்க வேண்டியவர். அதனால அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தா பார்த்தோம்னா சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவுண்டர்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள், அதுக்கப்புறம் ஒக்கலிக்க கவுடா, அதையும் தாண்டி அருந்ததியர், பழங்குடி மக்கள் அவங்க எல்லாம் இது கொஞ்சம் வந்து ஊரக பகுதியாகவும் இருக்கு. மலைவாழ் மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி அவங்கள திரும்பவும் போட்டியிடுறதுக்காக நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து இந்த தொகுதி அடுத்து வந்து கோவை வடக்கு. கோவை வடக்கினுடைய நிலவரம் என்ன? கோவை வடக்கோட நிலவரம் வந்து ஏறக்குறைய 3 தேர்தல்கள் ஹேட்ரிக் வெற்றி, அதிமுகவின் ஒரு கோட்டையாக இருக்கிற தொகுதியாகத்தான் கோவை வடக்குமே இருக்கு. கோவை வடக்குல 2021ல அம்மன் அர்ஜுனன் வந்து வெற்றி பெற்றார் எம்எல்ஏவா. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்? வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. 81,454 வாக்குகள் அம்மன் அர்ஜுனன் வாங்கியிருக்காரு. சண்முக சுந்தரம் திமுக தரப்புல 77,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மக்கள் நீதி மையம் 26,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஓகே, 2024 என்ன கணக்கு? 2024 பொறுத்த வரைக்கும் திமுக 80,963 வாக்குகள், பாஜக 71,174, ஏடிஎம்கே 28,998 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அதே வாக்கை மெயின்டைன் பண்றாங்க. 12,496 வாக்கு வாங்கியிருக்காங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஒரு 5,000 வாக்குகள் தான் வந்து அதிமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இடையில வருது. ஒரு ஃபைட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா 2026ல அதிமுக அம்மன் அர்ஜுனன் போட்டியிடலாம் மீண்டும். பாஜக வானதி கூட இந்த தொகுதிக்கு மாறுறாங்க அப்படின்ற தகவல்களும் வருது. அவர்களை தாண்டி வேற யாராவது ரேஸ்ல இருக்காங்களா? அதை தாண்டி கவுன்சிலர் பிரபாகரன் அவர் வந்து ட்ரை பண்றதா சொல்றாங்க. முன்னாள் கவுன்சிலர் வெண்தாமரை பாலு அவங்களும் வந்து இந்த போட்டியில இருக்கிறதா சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் துணை செயலாளராக இருக்கிற கல்பனா, பொருளாளராக இருக்கிற SM முருகன், பகுதி செயலாளர் சண்முக சுந்தரம் அதாவது கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அவரே வந்து திரும்பவும் அங்க சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அங்க வேட்பாளரை அறிவிக்காத ஒரு தொகுதி. ஏன்னா கொஞ்சம் ஸ்டார் தொகுதியா இருக்கிறதுனால வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அது போல நம்ம பார்த்தோம்னா தாவேகால அங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் ஒருவரா இருக்கிற ராஜ்குமார் அவர் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதையும் தாண்டி யாரும் காம்படிஷன்ல இருக்காங்களா இல்ல வேற யாரும் வேலை பாக்குறாங்களா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ தொகுதியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர், முதலியார், அருந்ததியர், போயர் போன்ற சமூக மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இது வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிற தொகுதி அப்படிங்கிறதுனால CPM CPI போன்ற கட்சிகளுக்கும் இந்த இடத்துல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஓகே, அப்ப அவங்க கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த 10 தொகுதியோட வெற்றியையோ இல்ல இந்த 10 தொகுதியோட தேர்தலுக்கான இதுவே வந்து தொண்டாமுத்தூர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆமா, SP வேலுமணி அவருடைய தொகுதி. அதிமுகனுடைய அந்த கொங்கு மண்டலத்தை ஃபுல்லா வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு SP வேலுமணி. சோ அவருடைய தொகுதி என்ன நிலவரம்? ஆமா, அவரோட தொகுதியில அதிமுக வந்து 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. DMK ஒரு முறை, தமாக ஒரு முறை, CPM வந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஏறக்குறைய
இதுவுமே வந்து அதிமுகவோட கோட்டையா தான் இருக்கு. தொடர்ந்து எஸ்பி வேலுமணி இந்த தொகுதியில ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஆமா, அடுத்தா நம்ம பார்த்தோம்னா இவர் வந்து 2021 அவர் தான் எம்எல்ஏ. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்? 2021 கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒரு வந்து கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர் தான் வந்து வேட்பாளர் நின்னாரு. ஆமா, இருந்தாலும் வந்து தொண்டாமுத்தூர் என் கோட்டை அப்படின்னு எஸ்பி வேலுமணி வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. மக்கள் நீதி மையம் 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 8,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ கிளீனா வந்து இது அதிமுகவுக்கான ஒரு சாதகமான. தேர்தலுக்கு முன்னாடியே வந்து 2 தொகுதி வந்து ரொம்ப டவுட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து வால்பாறை, இன்னொன்னு வந்து தொண்டாமுத்தூர். வேல்மணி அவர்கிட்டே போய் 2 ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு வேல்மணி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, நம்ம ஒரு 40,000 ஓட்டுல ஜெயிச்சிடலாம் தொண்டாமுத்தூர்லன்னு சொல்லியிருக்காரு. 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அடிச்சு வச்சமா ஏதோ சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த அளவுக்கு வந்து அதே போல வால்பாறையும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல வால்பாறையும் அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இது வந்து பொள்ளாச்சி தொகுதிக்குள்ள வருது. சோ இங்க வந்து திமுக 98,355 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக 57,927, பாஜக 56,817 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த ரேஸ் வந்து அதிமுக பாஜக ரெண்டும் சேர்த்தாலும் திமுகவுடைய அந்த வாக்குகள் கிட்டதான் வருது. எப்பயுமே கோயம்புத்தூர் எல்லா தொகுதியுமே பார்க்கும்போது சட்டமன்ற தொகுதியா அவங்களுடைய மக்களுடைய எண்ணம் வேறையா இருக்கு, நாடாளுமன்றத்துல வந்து வேறையா இருக்கு. அது எல்லா தொகுதியிலுமே பிரதிபலிக்கும். ஆமா, 26 வந்து நம்ம வந்து கேள்வியே இல்ல, எஸ்பி வேலுமணி தான் வேட்பாளர் அதிமுக சார்பில். திமுக சார்பில் யாரெல்லாம் ரேஸ்ல இருக்கா? தொண்டாமுத்தூர்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் ரவி அவர் தான் நிறுத்தப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இது வந்து எஸ்பி வேலுமணி எதிர்த்து போற ஒரு சண்டை போடணும் அப்படிங்கறதுனால ஏதாவது ஸ்பெஷலா போன தடவை வந்து ஸ்பெஷல் கேண்டிடேட்டா கார்த்திகேய சிவசேனா சிங்கம் படத்துல சிறப்பு அந்த மாதிரி யாராவது ஃபைட்டாவது கொடுக்கணும்ல அப்படிங்கறதுக்காக வேற யாராவது நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூரால் இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க மக்கள், சரி இவரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த இதுவும் இருக்கு. அது போக அலைன்ஸு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா மக்கள் நீதி மையம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, காங்கிரஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்படி கூட ஒரு 3 தொகுதி கோவைக்குள்ள கொடுக்கலான்னு இருக்காங்க. அதுல ஒரு தொகுதியா கூட தொண்டாமுத்தூர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பார்க்கலாம். நாம் தமிழர்ல ராஜா புனிஷா அப்படிங்கிறவங்க வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு சீமான். ஓகே, தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டேட்டா தெரியல. கொஞ்சம் அடுத்தடுத்து தான் வந்து தெரிய வரும். அவங்களுமே பல விஷயங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து வெளியில வரும். இப்பதான் விருப்ப மனுக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, சோ கோயம்புத்தூர்ல இருக்கிற தொகுதிகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இது போக வேற யாராவது இவங்களை வேட்பாளராக போடலாங்க அப்படின்னு உங்க சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, களத்துல தீவிரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தகவல் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா எந்த மாவட்டத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த சஜஷனையும் சொல்லுங்க. பார்த்துட்டு அதை நம்ம எடுக்கலாம். திரும்பவும் வேறொரு மாவட்டத்துல சந்திக்கலாம். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.